வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட்கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் அமோகமாக வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. இவ்வளோக்கும் நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி வேறு இன்றைக்கி. ஸோ என்ன நடந்தது அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். அதை பற்றி பேசி உங்களோட மனசை புண்படுத்த விரும்பலை. சரி, ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் வந்து மூவ் பண்ணுவோம். ஸோ இப்போது டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு நிஃப்டி 50ல் என்ன கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, ஒரு ட்ரெண்டு ரிவர்சல் கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அது எந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சப்போர்ட் வந்து இருந்தது. கரெக்டாக வந்து ஒரு 24,000 அப்படிங்கிற ரேஞ்சுக்கிட்ட சின்னதாக ஒரு சப்போர்ட் வந்து இருந்தது. அதாவது இந்த இடத்துல நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து அப்படியே இன்ட்ராடேல உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருந்ததா, அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் கொடுத்துட்டு வந்து கீழே வந்துட்டாங்க. மறுபடியும் ப்ரைஸ் வந்து எங்கே மூவ் ஆகிருக்கு, இந்த சப்போர்ட் கிட்ட ப்ரைஸ் வந்து ஒரு புல் பேக் மாதிரி வந்து போயிருக்கு. இந்த இடத்துல என்னவா வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டலாக நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போது இந்த கேண்டல் நமக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சலை வந்து கொடுக்க போகுது அப்படின்னா ப்ரைஸ் வந்து எப்படி வந்து மூவ் ஆகும், அகெயின் கீழே தான் வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப் வரைக்கும் அது வந்து ஏறும். அப்போ ஒரு 23,800 அப்படிங்கிற மாதிரி வந்து கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் நமக்கு வந்து காமிக்குது. மினிமம் மேக்ஸிமம் நமக்கு இது வரைக்கும் போகலாம். இந்த லோ இருக்கு இல்லையா, ஒரு 23,600, அந்த லோ வரைக்கும் கூட வந்து மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும். இப்போ நாளை இந்த கேண்டலை வச்சு எப்படி வந்து மூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த கேண்டில் நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில். இப்போ கண்ணை மூடிட்டு நம்ம வந்து ஒரு செல்லிங் போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து கிடையாது. மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் மூவே இருந்தாலும் என்ன பண்ணணும், ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட வந்து ஒரு இருக்கணும். அந்த கன்ஃபர்மேஷன் எது கொடுக்கும் அப்படின்னா ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நமக்கு வந்து கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து ஓப்பன் வந்து பண்ணணும். அது என்ன, ஸோ இந்த கேண்டலோட ஹை அண்ட் லோ அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தாகணும். ஸோ இப்போது நமக்கு இந்த கேண்டலோட லோ வந்து இருக்குது, இது வந்து இந்த இடத்துல இருக்குது, ஒரு 23,960 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து மார்க் வந்து பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு ஸோ 23,950 இருக்குது, அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ நாளை இந்த 23,950 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது, உடைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த ஒரு சப்போர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. அடுத்த முன்னாடி கேண்டில் ஒரு லோ இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கும். அப்போ ஒரு 23,900 ஒரு 50 பாயிண்ட் மூவ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இம்மீடியட்டாக. நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன நடக்கலாம், அந்த 50 பாயிண்ட்டுக்கு கீழேயும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் எங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை நோக்கி மறுபடியும் மார்க்கெட் வந்து நகரலாம். அப்போது இந்த 23,900 உடைக்கும் போது அதுக்கு அடுத்தது ஒரு 23,800 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். இது வந்து டவுன் சைடு. இந்த கேண்டலோட லோவை கட் பண்ணிட்டு இப்படி வந்து கீழே போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த லெவல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இது உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஐடியா வந்து கிடைக்கும். இதோட சினாரியோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போது இந்த கேண்டலோட லோவை நம்மளால் வந்து கட் பண்ண முடியல நாளைக்கு மாலையில் அப்படின்னா என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக எங்கே போகும் மார்க்கெட்டு, இந்த கேண்டலோட ஹை இருக்கு இல்லையா அதை நோக்கி வந்து நகரும். அப்போ ஒரு 24,50 வரைக்கும் வந்து மேபி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு அப் ட்ரெண்டில். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ரெண்டாவது ப்ரியாரிட்டி ஹை போகிறதுக்காக. அப்போது அடுத்தது எது வரைக்கும் மூவ் ஆகும் அப்படின்னா இந்த கேண்டில் தான் கொஞ்சம் அதிகமாக வந்து செல்லிங் கொடுத்த கேண்டில். அப்போது இந்த இடத்துக்கு ஒரு புஷ் வந்து கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணுவாங்க. அப்போது ஒரு 24,150 அப்படிங்கிற ரேஞ்சை புஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எப்போது இந்த 24,150 ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும் போது மட்டும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து எதிர்பார்க்கலாம். அப்போது வெறும் இந்த கேண்டலை வச்சே நாளைக்கு வந்து ஒரு ட்ரேடை நீங்கள் வந்து டிசைட் வந்து பண்ணணும் அப்படின்னா அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. இதுதான் வந்து ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, முடிஞ்சு போச்சு. நீங்கள் இதை கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கேண்டில் வச்சே நீங்கள் வந்து அடுத்த லெவல் என்ன போக போகுது அப்படிங்கிறத ஈஸியாக வந்து ஃபைண்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த கோடெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கிறேன் இல்லையா, அதை கொஞ்சம் மெதுவாக ஒரு ஸ்லோ மோஷனில் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட சார்ட்டில் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. நாளை வந்து இப்படி வந்து மூவ் கிடச்சிது அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் இப்படி போகலாம், ஒரு டவுன் ட்ரெண்ட் இப்படி வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் வந்து பண்ணிடலாம். அவ்வளோதான்.
ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த ஒரே ஒரு கேண்டலை வச்சு நாம் வந்து சொல்லிகிட்ருக்கோம். மார்க்கெட்டில் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து ஒர்க் ஆகும், இதுதான் வந்து மார்க்கெட்டில் வந்து ஃபைனல் அப்படின்ட்டு எதுவுமே வந்து கிடையாது. ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ஸ்டைல் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். எல்லாருக்கும் எல்லா ஸ்டைலும் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு நம்ம வீடியோஸில் நிறைய ரேஞ்ச் ஆஃப் ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறது நாம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வந்து கொஞ்சம் கிளிக் ஆகும். அப்போ அவங்களுக்கு எது கிளிக் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து டிசைட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ், கேண்டல்ஸ், வால்யூம்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன்ஸ் அப்படின்ட்டு இவ்வளோ விஷயங்களும் நாம் வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன் எதுக்காக நம்ம வீடியோஸ்லாம் கொஞ்சம் லென்த்தாக வந்து போய்கிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது 1 hour சார்ட் நிஃப்டியோடது. ஸோ நிஃப்டியில் 1 hour சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்போ இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் 24,050 அப்படிங்கிறது இமிடியட் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது. இமிடியட் சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23,900 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட், இந்த ரெசிஸ்டன்ஸ் இதை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் எங்கேயுமே வந்து போக போகிறது வந்து கிடையாது. அது நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டு. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு ஹை வந்து பிரிண்ட் பண்ணாங்கல்ல, ஒரு 24,040, 50, அந்த ஹை நாளைக்கு வந்து கட் பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் ப்ராபபிலிட்டி ஆஃப் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து டவுன் சைடை நோக்கி வந்து நகரலாம். அது எது வரைக்கும் நகரலாம்? மினிமம் 23,900 23,800 வரைக்கும் நகரலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் மூவ்மெண்ட் இப்படி வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்ட்டு யாருக்காவது தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் வந்து பண்ணுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேருக்கு வந்து இதை வந்து மூவ் வந்து கெஸ் பண்ண முடியுது அப்படின்ட்டு நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா இது நிறைய தடவை நம்ம வீடியோஸில் நான் வந்து சொன்னது தான். அந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்குது அல்லது வந்து அந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து பயன்படுத்திட்டு வரீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து சொல்லிடலாம் இது எதுக்காக வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்குது அப்படின்ட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து கரெக்டாக சொல்கிறீங்க, எத்தனை பேர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ட்டு. சரி, ஓகே. இப்போ டவுன் சைடு அப்படின்னா இந்த ரேஞ்ச் இப்படி வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு முடிவு வந்து வரோம். நெக்ஸ்ட்டு இந்த 23,800 நாளைக்கு வந்து உடைக்கிறாங்க டவுன் சைடு அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஒரு 23,600 அப்படிங்கிற மாதிரி வந்து கீழே இறங்கலாம். இது வந்து டவுன் சைடில் இருக்கிற சினாரியோஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1 hour சார்ட்டை வச்சு நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்னையோட ஹையை வந்து கட் பண்ணுறாங்க நாளைக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஆஃப் கிளஸ்டர்ஸ் ஆஃப் கேண்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ அப்படி நகர்ந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு 24,250 24,350 வரைக்கும் வந்து மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதனால் அப்படின்னா 2 நாளாக நமக்கு வந்து மார்க்கெட் பெருசாக அந்தளவுக்கு மூவ் வந்து கொடுக்கல. ஸோ அப்படி கொடுக்காத பட்சத்தில் வால்யூம் கம்ப்ரெஸ் ஆகிட்டுருக்கு, கேண்டல் கம்ப்ரெஸ் ஆகிட்டுருக்கு, ப்ரைஸ் கம்ப்ரெஸ் ஆகிட்டுருக்கு. அப்போது ஒரு மூவ் நமக்கு வந்து கிடைக்கும். அப்போது அந்த மூவ் டவுன் சைடு இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இந்த 23,900 23,800 23,600 அதை நோக்கி வந்து நகரும். அதே மாதிரி அப்சைடாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,200 300 350 இதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் போகுதோ அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டோட ரியாக்ஷன் வந்து இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படின்னா இந்த மூவ் எல்லாமே வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் நமக்கு வந்து கிடைக்கணும். ஒன்று கேப் அப்பில் போயிடுச்சு, ஒரு கேப் டவுனில் வந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சூடம் பற்ற வச்சு நல்லா வந்து ஒரு 3 தடவை வந்து மானிட்டருக்கு காமிச்சிட்டு போர்வையை போற்றி இழுத்துட்டு போட்டு தூங்கிடணும். அவ்வளோதான். இல்லை அப்படின்னா நம்ம வந்து கரண்ட் பில்லு கூட நம்மளால் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியாது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ அடுத்தது சென்செக்ஸோட 50 minute சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ 50 minute சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 76,600 76,500 இந்த ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவலாக வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை உடைச்சாங்க அப்படின்னா இந்த கேப் வந்து ஃபில் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ உடைக்கும் போது நமக்கு வந்து வால்யூம் வந்து முக்கியம். ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்துக்குங்க. ஸோ அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 76,200 76,100 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து அந்த கேப் வந்து இருக்குது. அதை நோக்கி வந்து மார்க்கெட் நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது எப்போ அப்படின்னா இன்றைக்கி இந்த 77,000 இருக்கு இல்லையா, அந்த ஹையை நம்மளால் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தை இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு புல் பேக், அதாவது இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து மார்க்கெட் வந்து எதிர்பார்க்கும். அதாவது ஒரு லேட் என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல வந்து பை பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. அது எந்த இடத்துல வெயிட் பண்ணுவாங்க, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது, ஸோ இந்த இடத்துல நாம் ஒரு லிமிட் ஆர்டர் வந்து போட்டு வைப்போம் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க,
லிமிட் ஆர்டர் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. செல்லர்ஸ் வந்து இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸை வந்து இன்னும் கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்துடும். கரெக்டாக இந்த இடத்துல இருந்து ஒரு மூடி வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்தோம்னா ஒரு அப் ட்ரெண்ட் போக முடியுமா அல்லது வந்து மறுபடியும் செல் பண்ணலாமா அப்படிங்கிற முடிவு வந்து இந்த 76,200 கிட்ட வந்து எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சை உடச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நாம் வந்து யோசித்தோம் அப்படின்னா பிரச்சனை வந்து கிடையாது. ஸோ அதனால தான் வந்து கரெக்டாக இந்த இடத்துல என்னோடய அனாலிசிஸை நான் வந்து நிறுத்துகிறேன். ஏன்னா இந்த இடம் உடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணிட்டு அப்படியே மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இது வரைக்கும் மார்க்கெட் மூவ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற லெவலோடு நம்ம வந்து நிறுத்திக்கணும், அவ்வளோதான். ஸோ மார்க்கெட் ஹவர்ஸில் இந்த லெவலில் உடைக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்க போகுது, அவ்வளோதான். அது எந்த அளவுக்கு வந்து கிடைக்கும், இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம், ஒரு 75,600 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சந்தோஷமாக வந்து ஒரு என்ட்ரி போட்டுற வேண்டியதான், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த இன்னையோட ஹையை வந்து கட் பண்ணுறாங்க, ஒரு 77,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ஒரு லெவல் எங்கே போக போகுது, ஒரு 77,500 600 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும், அவ்வளோதான். சிம்பிள், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து சிம்பிளாக வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து பில்ட் பண்ண போகிறோமோ பண்ணுறோமோ ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து காம்ப்ளிகேட் வந்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக வந்து போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, முடிஞ்ச அளவுக்கு 1+1 2 அப்படிங்கிற ஒரு தத்துவத்தில் உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து டெவலப் வந்து பண்ணுங்கள். 1 + -2 + 3 = அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷிங்கான ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து டெவலப் வந்து பண்ணாதீங்க. அது உங்களுக்கும் புரியாது, அதை புரியல அப்படின்னா அதை அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து சிம்பிளாக 1+2 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பயங்கரமான ஒரு கூத்து நடந்துருக்குது. அது என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் ஒரு ஓப்பனிங் ஹை ஒன்று பிரிண்ட் ஆகும், ஒரு ஓப்பனிங் லோ வந்து பிரிண்ட் ஆகும் ஒரு குறிப்பிட்ட டைமில். ஸோ அந்த டைமுக்குள்ளே வந்து ஒரு ஹை அண்ட் லோ வந்து பிரிண்ட் ஆகும் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மார்க்கெட் இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும். அது நீங்கள் வந்து என்ன ஸ்டாக்காக வந்து வச்சுக்கோங்க, என்ன இண்டெக்ஸ் ஆகாத வச்சுக்கோங்க, கிரிப்டோ கரன்சியாக வச்சுக்கோங்க, அல்லது வந்து ஒரு குரூடாயிலாக வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு கமாடிட்டியை வச்சுக்கோங்க, எது வேணால் வச்சுக்கோங்க. ஓப்பனிங் ஹை லோ அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஆனால் அந்த டைமிங் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருக்கு இல்லையா, அது வந்து மாறுபடும். இண்டெக்ஸுக்கு மாறுபடும், ஸ்டாக்ஸ்க்கு மாறுபடும், கமாடிட்டிக்கு மாறுபடும், கிரிப்டோ கரன்சிக்கு வந்து மாறுபடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணணும், பேக் டெஸ்ட் வந்து பண்ணணும். நீங்கள் எதில் வந்து ட்ரேட் எடுக்க போகிறீங்களோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு பேக் டெஸ்ட் வந்து பண்ணுங்கள். அப்படி பேக் டெஸ்ட் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஸோ ஓப்பனிங் ஹை லோ இந்த டைமுக்குள்ளே நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது, ஸோ இதை வந்து உடைச்சாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நகருது, இல்லை அப்படின்னா நகர மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு உங்களால் வந்து வர முடியும். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நிஃப்டிலையும் நமக்கு வந்து நடந்திருக்கு. 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டு இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஓப்பனிங் ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு வந்து ஷேர் வந்து பண்ணலை. சிலருக்கு வந்து இது வந்து கிடச்சிருக்கும், சிலர் வந்து கிடச்சிருக்காது. ஸோ அது ஆப்வியஸாக அதோட ரீசன் என்ன அப்படிங்கிற உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே, அது வந்து விட்டுருங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஓப்பனிங் ஹை இந்த இடத்துல இருக்குது, ஓப்பனிங் லோ வந்து இந்த இடத்துல இருக்குது, எங்கேயுமே வந்து கட் பண்ணலை. அதுதான் வந்து நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஓப்பனிங் ஹை அண்ட் லோ அதுதான் வந்து ஒரு நாளையே தீர்மானிக்குது. பல நேரங்களில், சில நேரங்களில் வந்து முன்ன பின்ன வந்து இருக்கும், ஆனால் பல நேரங்கள், பெரும்பான்மையான நேரங்கள் பொதுவாக ஒரு நாளோட அந்த மூவ் வந்து தீர்மானிக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஓப்பனிங் ஹை லோ. அதுதான் மார்க்கெட்டோட அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அல்லது வந்து மார்க்கெட்டில் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் வந்து ஓப்பனிங்லேயே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அதுதான் வந்து இந்த ஓப்பனிங் ஹை அண்ட் லோ வந்து நமக்கு வந்து ரெப்ரசன்ட் வந்து பண்ணுது. இது எங்கேயுமே மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் டவுனோ ஒரு பிரேக் அவுட்டோ கொடுக்கல அப்படின்னா மார்க்கெட் வந்து எங்கேயுமே நகர போகிறதில்ல அப்படின்னு அர்த்தம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ இதை மீன் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ விளக்கம் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா இது உங்களுக்கு வந்து புரியணும். ஏன்னா இது வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு, நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் என்னோடய வீடியோஸில் வந்து சொல்லிகிட்ருக்கேன், என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இவ்வளோ ஒர்க்காக ஆகலை அப்படின்னா இந்த அளவுக்கு எனக்கு வந்து தண்ணி தாகம் எடுக்கிற அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற எந்த விதமான அவசியம் வந்து இல்லை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், தண்ணி குடிச்சிக்கிறேன். சரி, ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல ஹை அண்ட் லோ இருக்குது, அதை வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து கொடுக்கவே இல்லை.
ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. ஏன் சுற்றுது? பெருசாக வந்து மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இல்லை. அது எதனால் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். மார்க்கெட் ஒன்று இந்த இடத்துல இந்த ஹையை உடைக்கணும் அல்லது வந்து லோவை வந்து உடைக்கணும், அல்லது அந்த ஹை அண்ட் லோவுக்கு உண்டான அந்த லெவல் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்க போகுது. இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு? 23,970 இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 24,040. இந்த பக்கம் அது ஒரு 30 பாயிண்ட்டு, இந்த பக்கம் ஒரு 40 பாயிண்ட், ஆக மொத்தம் 70 பாயிண்ட் தான் வந்து மொத்தமாகவே வந்து இந்த லெவல் வந்து இருக்க போகுது. நான் காலையிலே இந்த லெவலை வந்து மார்க் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் இது இவ்வளோ தான் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ரெகுலர் வேலையில் நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சும்மா அப்பப்போ மட்டும் நான் வந்து ஓப்பன் பண்ணி வந்து பார்ப்பேன். ஏதாவது இந்த இடத்துல ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல கீழே வந்து இறங்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு ஒரு முடிவு வந்து தெரிஞ்சு போச்சு. சரி, ஓகே, இன்றைக்கி அவ்வளோதான் போல இருக்குது அப்படின்ட்டு நான் மற்ற வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான். ஸோ இந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து கெயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் வந்து பண்ணணும். அப்படி பேக் டெஸ்ட் வந்து பண்ணிங்க அப்படின்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் தேவோடு காத்துட்ருக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. அவ்வளோதான். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50. ஸோ 2 நாளாக மார்க்கெட் வந்து எங்கேயுமே வந்து நகரில் ஒரே இடத்துல தான் வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த சார்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ என்ன நடந்திருக்கு? ப்ரைஸ் வந்து இந்த 24,50 ஒரு பிரேக் அவுட் கொடுக்கவே முடியலை. அதே மாதிரி வந்து இந்த 23,950க்கு கீழேயும் வந்து மார்க்கெட் வந்து வரலை. அதாவது இந்த ஓப்பனிங் லோ இருக்கு இல்லையா, அதையும் கட் பண்ணிட்டு வந்து கீழே வந்து இறங்கலை. எப்போல்லாம் இந்த லோ வந்து டச் பண்ணுறாங்களோ ஒரு புல் பேக் வந்து கிடைக்குது. இந்த இடத்துலையும் புல் பேக் கிடைக்குது, இந்த இடத்துலையும் ஒரு புல் பேக் வந்து கிடைக்குது. அவ்வளோதான். ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து நகராமல் ஒரே இடத்துல வந்து நின்றுருக்கு. ஸோ நாளை நமக்கு அகெயின் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா நிஃப்டி 50ல் 24,050 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 23,900 வந்து இருக்கலாம். 23,900 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 23,750 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 24,50 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆச்சு அப்படின்னா ஒரு 24,200 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 400 பாயிண்ட் அந்த அளவுக்கு வந்து மூவ் வந்து கிடைக்குது. அவ்வளோதான். பெருசாக வந்து ஓஹோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மூவ் வந்து இல்லை. கம்பேரிட்டிவ்லி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. இப்போ இந்த இடத்துல நாம் வந்து என்ன சொல்லியிருந்தோம்? இந்த 56,800 சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் புல் பேக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, மறுபடியும் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலி இந்த இடத்துல நடந்திருக்கு, 3 மணிக்கு ப்ரைஸ் வந்து கீழே இறக்குறாங்க, மறுபடியும் மேலே ஏற்றுறாங்க, மறுபடியும் வந்து கீழே இறக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? ஒரு காமா பிளாஸ்ட் மாதிரி வந்து ஒரு மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கும். நீங்கள் ஆப்ஷன் சார்ட் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலரில் ஒரு 56,900 அல்லது வந்து ஒரு 56,800, இந்த 56,700 இந்த கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ இதில் இருந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஒரு மூவ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வால்யூம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக சின்னதாவது ஒரு மூவ் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 57,000 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 56,600 வந்து இருக்கலாம். 56,600 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 56,300 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 57 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா ஒரு 57,300 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் ரேஞ்ச் பவுண்டு தான், பெருசு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. 77,200 ரெசன்ஸ், 76,600 சப்போர்ட். 76,600 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 76,200 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 77,200 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 77,600 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. இதுவும் ரேஞ்ச் பவுண்டு தான். 14,600 நாளை ரெசன்ஸாக வந்து இருக்கும். அகெயின் 14,500 சப்போர்ட்டாக வந்து இருக்கும். 14,500 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 14,400 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 14,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சாங்க அப்படின்னா ஒரு 14,700 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.